ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி லாகின் பண்ணுறது, நமக்கு கொடுக்கப்பட்ட கோடை வச்சு நம்ம எப்படி ஜியோஜிப்ரா கண்டென்ட்டை அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் கூகுள் ப்ரௌசரில் நான் ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் லைவ் கான்வர்சேஷன் வித் இன்ட்ராக்டிவ் மேத்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் ஜாயின் யுவர் லெசன் அப்படின்னு இருக்கும். கோடு உங்கள்கிட்ட 8 டிஜிட்ஸ் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸிட்டிங் கோட் இருக்குது, SNZZRBQU. இப்போ நான் ஜாயின் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் வெல்கம் டு ஏரியா பிட்வீன் 2 கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன டாப்பிக்கில் இந்த கண்டென்ட்டை அசஸ் பண்ண போகிறோங்கிறது வரும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித்தவுட் சைன்இன் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களோட நேம் கேட்கும். இப்போ என்னுடைய ஃபுல் நேம் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன், கே குமரவேலு அப்படி சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஜியோஜிப்ரா கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கண்டென்ட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கிளாஸ் ரூம் போயிட்டு என்னுடைய மாணவர்களோட இந்த கண்டென்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸை டீச் பண்ண போகிறேன். டாபிக் பார்த்தீங்கன்னா வரம்பிற்குட்பட்ட தளத்தின் பரப்பு, அதில் இரு வளைவரைகளால் அடிபடும் மரத்தின் பரப்புன்னு இருக்குது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் ஜியோஜிப்ரா கண்டென்ட் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா f(x), g(x), லோயர் லிமிட், அப்பர் லிமிட் அண்ட் ஏரியான்னு இருக்குது. இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு வரும். இந்த கீபோர்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த லிமிட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஏரியா விசுவலைஸ் பண்ணோன்னா நம்ம கிளிக் பண்ணி ஏரியாவையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ் என்னங்கிறத 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்னோடய ஆப்ஷன் வந்து 2√2 அப்படின்னு கிடச்சுன்னா அதை கிளிக் பண்ணி செக் மை ஆன்சர் கொடுத்தீங்கன்னா கரெக்ட், வெல் டவுன், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வரும். அடுத்து இதை நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம பார்க்குறோம். சப்போஸ் நான் 48ன்னு கொடுக்குறேன், செக் மை ஆன்சர் ராங். அப்போ ட்ரை அகேன்னா நம்ம இங்கே ட்ரை பண்ணாமல் திரும்ப இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன்புட்டாக கரெக்டாக இந்த அப்டேட்டில் கொடுத்து கிடைக்கக்கூடிய ஏரியா வேல்யூ நம்ம போடணும். சப்போஸ் நான் வந்து ட்ரை அகேன் கொடுத்துட்டு 12 நான் கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே கொடுத்த 48 ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன், அதுவும் தப்பாக இருக்குது. இப்போ ட்ரை அகேன், இப்போ 48 எடுத்து 36ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைனல் செக் இஸ் கரெக்ட். அதே போல் டாஸ்க் 4 y² = 4x அண்ட் x² = 4y என்ற பரவளையங்களால் அடிபடும் மரத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா 16/3, செக் மை ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ நம்ம கண்டென்ட்டை நம்ம அற்புதமாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரு வளைவரைகளால் அடிபடும் மரத்தின் பரப்பு அப்படிங்கிறத இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி ஈஸியாக நம்முடைய மாணவர்களுக்கு விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம். அதே போல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிராஃபில் எபோவ் த ஃபங்க்ஷன் எது, பிலோ த ஃபங்க்ஷன் எது, பிட்வீன் ரீஜன் எது, அவற்றால் அடிபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்முடைய மாணவர்களுக்கு தெளிவாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூமில் நமக்கு வழங்கப்பட்ட கோடை யூஸ் பண்ணி ஜியோஜிப்ரா கண்டென்ட்டை அசஸ் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.